நண்பர்களே, அன்பர்களே, உங்களின் பாலு. அதாவது ஒரு வீடு, ஒரு கதை என்கிற தலைப்பில் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, இந்த வீடுகளை பற்றி இப்போ சொல்லிட்டு வரேன் இல்லையா, அதை கதை மூலமாக சொன்னால் சீக்கிரம் உங்கள் மனசில் தங்கும். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கதையை சொல்லி விளக்க வைக்கலாம் என்று இந்த எபிசோடை நடத்துகிறேன். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் வீடு பயமின்மை, தைரியம், வீரம், அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது நம்ம சந்திரகுப்த மௌரியருக்கு சாணக்கியர் எப்படி ஒரு குரு, அவரை ஒரு சாதாரண ஒரு வீரனை மிகப்பெரிய சாம்ராஜ்யபதி ஆக்கினாரோ, அதற்கு சற்றும் குறைவில்லாதவர் அரிஸ்டாட்டில் என்கிற குரு. அவர் மாவீரன் அலெக்சாண்டரோட குரு. அவர் ஜோதிடத்தில் நிபுணர். அவரோட ஆலோசனை அப்படி தான் இந்த நேரத்தில் யுத்தம் பண்ணணும், இந்த திசையை நோக்கி போகணும், இந்த மாதிரி பண்ணணும்னு எல்லாமே இந்த மாவீரன் அலெக்சாண்டர் அவர் சொல்கிறத கேட்டு தான் நடப்பார். அவங்க இந்தியாவுக்கு யுத்தம் வந்திருந்தாங்க. இந்தியாவில் 2-3 நாடுகளை பிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் போர் இல்லை, அன்று ஓய்வு தினம். அப்போ அலெக்சாண்டர் முக சவரம், அதாவது சேவ் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு வீரங்கிட்ட சொல்லி ஒருத்தர் நல்ல நாவிதரை அழைத்து வாருங்கள், முகம் சவரம் செய்கிறதுக்கு ஆளை கூட்டுவாங்க. அவர் ரொம்ப தொழில் சுத்தமாக இருக்கணும், சின்ன ஸ்க்ராட்ச் கூட வந்துடாது. அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை நான் பரிசாக கொடுப்பேன் அவர் செய்கிற வேலைக்கு. அதே சமயத்தில் ஒரு சின்ன முகத்தில் கீழே விழுந்துருச்சுன்னா அவர் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லி கூட்டுவாங்கன்னு இருக்கிறாரு. ஸோ வீரர்கள் பண்ணிவிட்டு அந்த சேவிங் பண்ணுறதுக்கு ஆளை தேடி இருக்கிறாங்க. இந்த கண்டிஷனை சொல்லியிருக்கேன்ப்பா, உனக்கு எக்கச்சக்கமான காசு கொடுப்பாரு, பொற்காசு கொடுப்பாரு, நீ பெரிய லட்சாதிபதி ஆகிடலாம், ஆனால் சின்ன கீரல் விழுந்தால் கூட சரி, உன்னை ஆளை கொண்டு வரோம் அப்போ அப்படின்னு சொன்ன உடனே யாருமே முன் வரவில்லை. உயிருக்கு பயந்து என் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு யார் வர முடியுமா? அப்போ ஒரு 13-14 வயசு பையன் நான் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நீ சின்ன பையனாக இருக்கப்பா, வேண்டான்ல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இல்லை, நான் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறான். இந்த கண்டிஷன் தெரியுமா? தெரியும். அவர் முகத்தில் கீரல் விழுந்தீங்கன்னா தலையை கொண்டுருவீங்களா அப்படின்னா, சரி வான்னு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவரை அலெக்சாண்டர் முன்னால் நிறுத்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் பார்த்துருக்கிறாரு. அலெக்சாண்டரே சின்ன வயசில் டீனேஜ்லேயே பெரிய வீரனானவர். சின்ன வயசு பையனை கூட என்னப்பா சின்ன வயசில் இருக்கிறீ அப்படின்னோடனே, நல்லா பண்ணுறேன் மகாராஜான்னு இருக்கிறார்கள். அவர் சொல்லிக்கிறாரு, கண்டிஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறார். தெரியும் மகாராஜா, சின்ன கீரல் விழுந்தாலும் என்னை உயிரை எடுத்துருவீங்க, நான் அதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கிறேன், சொன்னபடி நீங்கள் பணம் கொடுப்பீங்கள்ல அப்படின்னு இருக்கிறான். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த பையன் இவ்வளோ பேச்சு பேசுகிறான்ட்டு, சரி அப்படின்னு உட்காந்துட்டு செய் அப்படின்னு இருக்கிறாரு. இவன் வேலை செஞ்சுருக்கிறான். வேலை செஞ்சுட்டு நீட்டாக ஒரு சின்ன கீரல் இல்லாமல் நான் அழகாக செஞ்சு முடிச்சிட்டான். வித்தைக்காரன் தான், நல்ல தொழில் பார்த்து உடனே பாராட்டி இருக்கிறார் அலெக்சாண்டர். பாராட்டிட்டு உன்னோட தொழிலுக்காக மெச்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறியா, கீரல் விழுந்துன்னா உயிரிலாடா போயிருக்கோம், பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கிறிய அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான், நான் ஒரு முடிவோடு தான் மகாராஜா வந்தேன் அப்படின்னு. என்னடா முடிவு? சின்ன கீரல் விழுந்துன்னு வைங்க, அப்படி உங்கள் கழுத்தை வெட்டிட வேண்டியதுதான், நீங்கள் போய் சேர்ந்த பிறகு அப்புறம் என்ன இருக்குது, அந்த குழப்பத்தில் தப்பிச்சு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கணும்னு இவருக்கே ஷேம். என்னடா இது, நம்ம தான் வீரம்னு நினச்சிக்கிட்டு தான் இப்பேற்பட்ட மன உறுதிப்பட்டவனா அப்படின்னு உடனே குருவை கூப்பிட்டு, குருவே இந்த மாதிரி இவன் சொல்கிறான்னு உடனே குரு அவனோட அப்பாவை வரவழைச்சி அவனோட பிறந்த நேரத்தை குறித்து அவனை ஜாதகத்துக்கு பார்த்துருந்தா அந்த 3ஆம் வீட்டுக்குடைய கிரகம் மிக பயங்கரமாக இருந்திருக்குது. அப்போது அந்த துணிவு மகாராஜாவை விட சற்றும் குறைவில்லை அப்படிங்கிறது அவர் கண்டுக்கிட்டார். அவனை பிற்காலத்தில் அவனோட இதிலையே சேர்த்துக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லாது. சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, 3ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் பலமாக இருந்தால் மிகப்பெரிய நெஞ்சுறுதியை கொடுக்கும். இப்போ 3ஆம் வீடை சாரீரம், அதாவது டோனு அது இது எல்லாத்தையும் சொன்னால் கூட 3ஆம் வீடு மெயினாக உள்ளது வீரம், தைரியம் தான் இண்டிகேட் பண்ணும். நண்பர்களே, இதை இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு நம்புகிறேன். 3ஆம் வீடு என்றால் தைரியஸ்தானம். ஓகே, நான் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.